1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 75 விழுக்காடு வரை குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அதிமுக அலுவலகத்தில் கேக் வெட்டியும் கொண்டாட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்திய செங்கோட்டையன். ஓநாயும் ஆடும் என்ற விமர்சனம் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடமே கேட்குமாறு பேட்டி. சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு ரஜினிகாந்த் மரியாதை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், பாவூர் சத்திரம் ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிப்பு. இந்தியை மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதாக கூறி திமுகவினர் போராட்டம். தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பம் குறையும் என்று வானிலை மையம் தகவல். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே செங்கரம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடக்கம். கார், வேன் உள்ளிட்டவை ஒருமுறை பயணிக்க 60 ரூபாய் வசூல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. தெலுங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 8 பேரை மீட்கும் பணி 3ஆம் நாளாக தீவிரம். உள்ளே சென்று தேடுவதற்கு ரோபோட்டிக் கேமராக்கள் வரவழைப்பு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாளை மறுநாளுடன் கும்பமேளா நிறைவு. 60 கோடிக்கும் மேற்பட்டோர் நீராடிய நிலையில் தொடர்ந்து குவியும் கூட்டம். நாமக்கல் அருகே கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் அனுமதியின்றி செயல்பட்ட கல்குவாரி. 2 கிராம நிர்வாக அலுவலர்கள் சஸ்பெண்ட். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில் மூலம் ஏற்றிச் செல்ல மறுப்பதால் 2 நாட்களாக காத்திருக்கும் 150க்கும் மேற்பட்ட லாரிகள். நடுக்கடலில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததற்கு கண்டனம். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது. ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை. பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முறை ஆட்டநாயகன் விருது வென்று புதிய வரலாறு படைத்தார். போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. நுரையீரல் பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுநீரகம் செயலிழந்து வருவதாக வாட்டிக்கன் நிர்வாகம் தகவல். உக்ரைனை நேட்டோ அமைப்புடன் இணைத்தால் பதவி விலக தயார். அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடி அறிவிப்பு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். படிப்பில் சுட்டி, திரைத்துறையில் நிகரில்லா ஓர் நடிகை. தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர். இந்திய அரசியல் களத்தில் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து முடிவெடுத்த பெண் ஆளுமை. அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அந்த கட்சியை வெற்றி பெற வைத்தவர். அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாகவும் வாக்கு வங்கியில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றியவர்.
எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்திற்கான முகமாக இருந்தவர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக உயர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகவும் 6 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உச்சம் தொட்டவர். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று பெண்களுக்காக இவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது, அம்மா உணவகம் கொண்டு வந்தது என்று இவருடைய தனித்துவமான திட்டங்களின் பட்டியலும் நீளம். தன்னை வசைபாடியவர்களுக்கே தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையை உருவாக்கி அவர்களுக்கும் பதவி வழங்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை தந்தார். காவிரி நீரில் தமிழகத்திற்குள்ள உரிமையை அரசிதழில் ஏற்றி அதை பதிவு செய்ய வைத்து மிகப்பெரிய சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த வெற்றியை பெற்று காட்டியவர் செல்வி ஜெயலலிதா. 69% இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தது உள்ளிட்டவை இவர் பெயர் சொல்லக்கூடிய சாதனைகள். மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் ஜெயலலிதாவின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்ததாக நினைவு கூர்ந்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான பொன்னையன். ஒரு சில மேஜர் திங்ஸ் லைக் ஏர்போர்ட், டிஃபென்ஸ் போன்ற, ரயில்வே போன்ற சிலவற்றை மட்டுமே மைய அரசு கட்டுப்பாட்டிலே வைத்து மீதியெல்லாம் மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வேண்டும். அதற்குள்ள வரியை விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மைய அரசுக்கு அந்த பண ரூபாயிலிருந்து பங்கு செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான கொள்கையில் இருந்து அது வெற்றியும் பெற்றார்கள். கோபம் வந்தால் மத்தியில் ஆட்சியையே கவிழ்த்துவிடக்கூடிய அளவிற்கு பிடிவாதக்காரர் என்றும், அதே சமயம் அன்பு காட்டுவதில் குழந்தை போன்றவர் என்றும் கூறப்படக்கூடிய அளவிற்கு இருவேறு முகங்களை கொண்டவர். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை தன்னுடைய போயஸ் தாட்டு தன்னுடைய வேதா இல்லத்தில் அமைத்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரமே அவர் படிக்கிறது, அரசியல், கலை, இலக்கியம், ஆன்மீகம், தத்துவம், வானியல், இது கணிதவியல், இப்படி பல்வேறு விதமான நூல்களை அவர் வச்சிருந்தார். பொது படிப்பார். எழுத்துத்துறையிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. பெண்கள் எந்த நிலையிலும் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி. பார்த்து பார்த்து செய்தார்கள். தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சமுதாய வளைகாப்பாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிதியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தெய்வமாக விளங்குவதற்கு காரணம், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று எம்ஜிஆரின் பாடல் வரிகள் ஏற்ப ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தொண்டர்கள் நெஞ்சிலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்பதே நிதர்சனம். கட்சியின் மூத்த தலைவர்களை விமர்சித்ததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். செல்வப்பெருந்தகையின் சீற்றத்திற்கு காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாதது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. கட்சியின் மாநில தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும் சில மாதங்களிலேயே அவருக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்து டெல்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்தில் கட்சியினர் புகார் தெரிவிப்பது பல ஆண்டுகளாக வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடாங்கை சந்தித்து 1 மணி நேரம் விவாதித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருடைய செயல்பாடுகள் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது. 12 மாதங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகையின் பணியில் பாராட்டுக்குரிய வகையில் இருந்ததாக அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், கிருஷ்ணசாமி, தங்கபாலு ஆகியோர் தெரிவித்தனர். இந்நிலையில் திமுகவின் ஆட்சி காமராஜர் ஆட்சிதான் என்று செல்வ பெருந்தகை கூறியதற்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் செல்வ பெருந்தகையை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் காமராஜர் ஆட்சி என்று இல்லை, நல்லாட்சி நடந்தாலே காமராஜர் ஆட்சிதான் என்று கூறினார். ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி.
இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இது குறித்து பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை என்றும் சிறு சிறு பிரச்சனைகள் கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்கப்படும் என்றார். காங்கிரஸ் கட்சி என்பது எல்லோரும் பேசுவதற்கான உரிமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால சில விஷயங்கள்லாம் அப்படி வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான இன்னைக்கு நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக இயக்கம் என்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்புதான் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் தன் மீதான விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் குறித்து எத்தகைய விமர்சனங்களும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார்.